ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு கீழே உள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக நம்ம கணக்கை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிச்சிக்கலாம். இதில் நீங்கள் கட்டக்கூடிய முதலீடு தொகைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுவே 3 மடங்காக உங்கள் கைக்கு ரிட்டர்ன் வரும். அது எப்படி என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 250 குறைஞ்சபட்சம் நீங்கள் கட்டலாம். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் ரூ. 250 கட்டிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1,50,000 லட்சம் வரை இதில் நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாம். மாதம் நீங்கள் எவ்வளவு தொகை செலுத்தினால் உங்களுக்கு முதிர்வு தொகை எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 15 வருஷத்துக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும். அதாவது மாதம் 500 முதல் 12,500 வரையும் கட்டலாம். மாதம் 500 குறைஞ்சபட்சத்துலேருந்து அதிகபட்சம் 12,500 வரையும் கட்டலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15 வருடம் உங்கள் பெண் குழந்தைகள் பேரில் நீங்கள் செலுத்திட்டு வரணும். 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒரு 6 வருடம் அதை நம்ம கட்டி மறுபடியும் திரும்ப போகணும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. 18 வயது அவங்களுக்கு நிரம்பிடுச்சு அப்படின்னா அவங்க கல்வி செலவுக்கும் அல்லது திருமண செலவுக்கும் 50% நம்ம அதில் கட்டியிருக்க அமௌண்ட்டை நம்ம ரிட்டர்ன் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலம் மாதம் 500 கட்டினா லாஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்கும், அதே மாதிரி 12,500 கட்டினா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டேபிளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் புரியும். இப்போ நீங்கள் 500 மாதம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6,000. அதே 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 90,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் கட்டி போடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா 1,83,488 கிடைக்கும். இதுவே மாதம் 1,000 செலுத்துறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12,000, 5 வருஷத்துக்கு 1,80,000, 21 வருஷத்தில் நீங்கள் மெச்சூரிட்டி அடைஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா 5,46,977 இதுவே 2,000 கட்டினீங்கன்னா நான் இந்த தமிழ்நிலையில் சொல்லியிருக்க மாதிரி 2,000 கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு 24,000. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு 3,60,000. மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,93,954 உங்களுக்கு கிடைக்கும். மாதம் இதுவே 5,000 கட்டினீங்கன்னா வருஷத்துக்கு 60,000, 15 வருஷத்துக்கு 9 லட்சம். மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 27,34,886. இதுவே நீங்கள் 7,000 மாதம் செலுத்துனீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 84,000. இதுவே 15 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னா 12,60,000. உங்களுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,28,841. இதுவே மாதம் 10,000 செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் 54,69,773 கிடைக்கும். இதுவே லாஸ்ட் அமௌண்ட்டான இந்த 12,500 நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் ஆகுது. 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 22 லட்சம் ஆகுது. இது 6 வருஷத்துக்கு நீங்கள் மறுபடியும் கட்டி போட்டிங்க அப்படின்னா 68,37,216 கிடைக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மினிமம் 500 கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த அமௌண்ட்டு 90,000 செலுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது டபுளாகி கிடைக்குது. இதுவே நீங்கள் 1,000, 2,000 இந்த மாதிரி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா 3 மடங்காக உங்களுக்கு ரீஃபண்டாக கிடைக்குது. இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் அவங்க 10 வயதுக்கு கீழே இருந்தாங்கன்னா உடனே நீங்கள் இந்த கணக்கை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஆரம்பிங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பிற்காலத்தில் அவங்க கல்விக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருமண வாழ்க்கைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில். குறைஞ்சபட்சம் நீங்கள் 500 கட்டலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்ட முடியல அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு விட்டால் கூட ஒரு வருஷத்துக்கே ஒரு 250 கட்டிட்டு இருந்தீங்கன்னா போதும். அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் 5 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் 6 வருஷத்துக்கு மறுபடியும் கட்டி போட்டு அதில் இருக்கக்கூடிய வட்டியை நீங்கள் விட்டுருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 7.6% வட்டி கிடைக்கிது. இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறப்ப நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.